எல்லாருக்கும் வணக்கம். டீ காஃபியை விட்டுட்டு இன்னையிலேருந்து இந்த டீயை போட்டு கொடுங்க. இந்த டீக்கு நாங்கள் வச்ச பேர் கொரோனா டீ. கோவிட் டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் டீ காஃபி குடிக்கிறதே விட்டுட்டோம். கோவிட் டைமில் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் இந்த டீயை சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போ அதிகமாக அசித்ரோமைசின் டேப்லெட்லாம் எடுத்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை மட்டும் நான் அப்படி காட்டுறேன். இந்த வீடியோவோட கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் மெஷர்மெண்ட்டும் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏலக்காய், தேயிலை தூள், எனி டீ தூள் ஒரு 2 ஸ்பூன், அதாவது சக்கரா கோல்டோ, 3 ரோசஸோ, ஏவிடியோ, நீங்கள் என்ன விரும்பி ஃப்ளேவர் கொடுப்பீங்களோ, டீ தூள் 1 ஸ்பூனு, அதிமதுரம், சித்தரத்தை, சுக்கு, காஞ்ச மல்லி, மிளகு, திப்பிலி. தெரியுதா பார்த்துக்கோங்க. இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட். மெஷர்மெண்ட்டு நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். இதை வச்சு ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி காலையிலையும் நைட்டும் ஃப்ரீ டயத்தில் டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிஞ்சு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தா தொண்டைக்கு அவ்வளோ நல்லது. எந்த கிருமி வாயில் இருந்தாலும் அப்படியே போயிடும். வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. இதில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுக்கு, சித்தரத்தை இதெல்லாம் டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்மளால் பொடி பண்ண முடியாது. ஸோ அம்மா ஃப்ரீயாக உட்காந்துருந்தாங்க. அம்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் நுசுக்கி தர சொன்னேன். இந்த சுக்கு, சித்தரசன்னு ஹார்டாக இருக்கிற பொருள்லாம் ஒரு கேரி பேக் வச்சுட்டு உள்ளே வச்சு நல்லா சுக்கு சுக்காக நுசுக்குறாங்க. நுசுக்குனது சிலது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஒரு துண்டு அதிமதுரம், அதையும் நல்லா நுசுக்கியாச்சு. ஸோ இதெல்லாம் டேரெக்டாக மிக்சியில் போட்டால் நல்லா ஃபைனாக அறப்படாது, கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், பிளேடே உடஞ்சிரும். ஸோ இந்த சுக்கு, சித்தரத்தை, இந்த மாதிரி பெரிய ரஃப்பான ஐட்டம், அதிமதுரம், இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லா ஒரு கல் வச்சு நுணுக்கி பிச்சு நசுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ வரமல்லியை ஒரு சட்டியில் கொட்டி நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்துடணும். வறுத்ததை ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். 1/4 கிலோ மல்லிக்கு 50 சுக்கு, 50 சித்திரத்தை. மெஷர்மெண்ட் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த தட்டி வச்ச சுக்கு, சித்திரத்தையும் வறுத்து கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் மிளகு, திப்பிலி, ஏலக்காய், அதையும் வறுத்து கொட்டிக்கணும். இது எல்லாத்தையும் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ட்ரைன் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக வர வரைக்கும் ஒரு ஷிஃப்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சு எடுக்கணும். சலித்த கப்பியெல்லாம் வச்சு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். இப்படியே ஒரு 2-3 வாட்டி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா ஃபைனான பவுடர் நமக்கு கிடச்சிரும். 2-3 வாட்டி சலிச்சு எடுத்த பவுடரில் நமக்கு பிரியப்பட்டா டீ தூளையும் இப்போவே பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி டீ தூள் இதில் சேர்க்க வேணும்னா இதை நம்ம கொதிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்போ ஒரு பிஞ்சு டீ போட்டுக்கலாம். நான் இந்த பவுடரோடு சேர்ந்து டீ தூளையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கல. இந்த பவுடரை மட்டும் தான் தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். பிகாஸ் டீ தூள் இப்போவே போட்டால் அது வேறு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நம்ம கொதிக்கும் போது இதை மட்டுமே போட்டு குடித்தா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பவுடர்லேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் பவுடர் அதில் போட்டிருக்கேன். எனக்கு டேஸ்ட்டுக்கு நான் ஜீனி போட மாட்டேன். அதுக்கு பதிலாக ஒரு கொஞ்சம் பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், டீ தூள் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். பனங்கல்கண்டு போட்டுக்கலாம், இல்லைனா கருப்பட்டி போட்டுக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகரை தவிர பாக்கி எது வேணாலும் போட்டுக்கலாம். தித்திப்பு தேவையில்லை, சுகர் பேஷண்ட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கஷாயமாக குடிக்கலாம். பட் கஷாயம் சொல்கிறதுனால இது கசக்காது, இது கஷாயம் இல்லை. இப்போ நான் டீ தூளும் சேர்த்துக்கிறதுனால இது கேரளா கட்டஞ்சாயி டீ மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். பட் செம வாசம். நான் டேஸ்ட்டுக்காக பனங்கல்கண்டு, ஸ்வீட்டுக்காக பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். இந்த வடிகட்டி வச்சுட்டேன். நல்லா ஆற்றி நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும். வாய்ஸ் ஸ்மெல் அடிக்காது, பல்லு ஈரல் ஸ்ட்ராங்காகும், அஜீரண கோளாறு வராது, செரிமானம் ஈஸியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ கண்ட மெடிசனை சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்லாம். அவ்வளோ செம்ம ஸ்மெல்லு. இந்த வறுத்து பவுடர் பண்ணது இன்றைக்கி வீடே கமக்கமான்னு இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் டீ குடிக்கணும் போல இருக்கும், இது மாதிரி பண்ணி குடிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.